லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதிகள் குறைந்தால் சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக இருப்போம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மறுசீரமைப்பு தேவையில்லைம்மா இப்போ. ஏன்னா இப்போ 40 தொகுதி இருக்குது பாண்டிச்சேரியோட சேர்த்து. இந்த மறுசீரமைப்பு பண்ணாக்கா 36 34 என்னமோ வருது வருது. அப்போ வந்து ஏன் அப்படின்னாக்கா, முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு இத்தனை ஒருத்தருக்கு 2 குழந்தை மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது வந்து கொண்டு வந்தாங்க. அது தென் மாநிலங்கள்லாம் பின்பற்றுச்சு. அதனால் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, நமக்கு அப்படியே ஏறல. அதுக்கு முன்னாடி எல்லாம் 4 குழந்தை 5 குழந்தை 6 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து 2ஓட நிறுத்திக்கிட்டாங்க. அதனால மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த முன்னாடி பண்ண இதை வச்சு தான் இப்போ இருக்குது. இந்த 40 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாடு சேர்த்து. இப்போ வடநாட்டில் வந்து இந்த கட்டுப்பாடெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்க எல்லாத்துக்கும் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தொகுதி அதிகமாகும். இப்போ இருக்கிற தொகுதியோட அவங்களுக்கு அதிகமாகும், நமக்கு கம்மியாகிடும். அதனால் இப்போ தென் மாநிலங்களில் இருக்கிற இதில் ஓட்டெலாம் இப்போ தொகுதியை கம்மி பண்ணினாக்கா அவங்க வட மாநிலத்தில் அவங்க ராஜ்யம் தான் அதிகமாகும். அதுக்காகவே இதை பண்ணுறாங்க. இப்போதைக்கு அது தேவையில்லை. மறுசீரமைப்பு இப்போதைக்கு தேவையில்லை. ஏற்கனவே அறிஞர் அண்ணா சொன்னார், வட மாநிலம் வாழ்கிறது, தென் மாநிலம் தேய்கிறது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு சொல்லு, ஒரு ஃபண்டமெண்டல், அவங்களுடைய அடுக்கடுக்கான ஒரு பேச்சு. அது எல்லா மேடைகள்லையும் அது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதை மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன். வட மாநிலம் வாழ்கிறது, தென் மாநிலம் தேய்கிறதா? உண்மைதான் அது. அவர் என்ன செய்கிறாருன்னா, அதிபர் ஆட்சி வர்றதுக்கு விரும்புகிறார். அவர் அதிபர் ஆட்சியாக வரும்பொழுது என்னென்னா, மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கணும். மெஜாரிட்டி கவர்மெண்ட் என்னென்னா இந்தி ஃபுல்ட்டாக பார்க்குறாரு. அப்போ இந்தி பேசக்கூடிய மக்களுடைய மாநிலமாக அது மாறும்போது வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து நிறைய வரும். ஒரு 400 இடங்களை அப்படி கையப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதிபர் ஆட்சி அப்படின்னு கொண்டு வருவாங்க. மறுபடியும் மீண்டும் வந்து மோடி வந்து பிரதமராக வருவாரா என்னங்கிறத அது அடுத்த கேள்வி. அது நடக்குமா என்னன்னு தெரியாது. அதிபர் ஆட்சியாக வரலாமா அப்படிங்கிறது அது அடுத்த கேள்வி. ஆனால் என்ன திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வட மாநிலங்களில் பூரா அவங்க வந்து அந்த கணக்கெடுப்பு பிரகாரம் பார்க்கும்போது கணக்கெடுப்பு நிறைய செய்கிறாங்க. எந்தெந்த மாநிலங்கள்லாம் வரும் அப்படின்னு அந்த கணக்கில் வந்து இது பண்ணிவிட்டு இந்த மாநிலத்து மேலே கை வைக்கிறாங்க. இந்த மாநிலத்தை தமிழகத்து மேலே ஒரு 8 தொகுதிகளை இது பண்ணும்போது எல்லாத்தையுமே இழந்து நின்றுவாங்களா? அதாவது நம்ம தமிழ்நாட்டோட தொகுதியை கம்மி பண்ண இவங்களுக்கு எப்படின்னா, எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிகிறவர் நம்ம தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு. இவங்க பண்ணுறது ஒரு சில தப்புக தட்டி கேட்குற மாதிரி தட்டி ஒரு வீரனாக நின்று போரில் நிற்கிற தளபதியாக நிற்கிறவர் இவர் மட்டும்தான். கொஞ்சம் நெஞ்சில் நீட் தேர்வுக்கு இவர் தான் அப்பத்துலேருந்தே பிரச்சனை பண்ணுறாரு. இப்போவே இவங்களோட பாஜகவோட எண்ணம் என்னன்னா, தமிழ்நாடை அவங்க வந்து குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கணும். அப்போ எம்பி கம்மி பண்ணணும், என்னென்னவோ பண்ணணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கொல்லைப்புறத்து வழியாக ஆட்சி பிடிக்கணும்னு நினச்சா முடியாது. தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க தாமரை மலரும் மலர், சூரியன் ஒளி பட்டாதான் தாமரை மலர். தாமரையில் எல்லாமே சூரிய ஒளி வந்தால் அந்த மாதிரி தான் உதய சூரியன் உதிச்சாதான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். இவங்க வந்து கம்மி பண்ணுறது இப்போ நம்மளே புரிஞ்சுக்கலாம். 32 எம்பி வந்தால் அப்போ நம்ம என்ன உரிமை கேட்க முடியும்? இப்போ நம்ம தமிழ்நாட்டோட ஆசை ரொம்ப காலம் ஜனாதிபதி இருந்துட்டாங்க, எல்லா பொறுப்புலேயும் வந்துட்டாங்க. பிரதமர் ஒருத்தர் வரல. ஆனால் அதுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வந்து மூவ் பண்ணாங்க, முடியல, இறந்துட்டாங்க. கலைஞரை வந்து நீங்கள் எல்லாரையும் அவர் ஒரே பதில் என்ன சொன்னார், என்னுடைய அளவு எனக்கு தெரியும். அதேமாரி இவரும் அதான் சொன்னார், இருக்கிறத விட்டு பறக்கிறதா. இவங்களுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நம்ம இங்கே இருந்தால் போதும். இல்லை, ஸ்டாலின் சொல்கிறது தான் கரெக்டு. அவர் சொல்கிறது தான் எனக்கு கரெக்டு. வேறு எதுவும் தப்பு கிடையாது. அவர் எல்லாமே விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அனுபவம் இருக்குதுமா. அனுபவம் இல்லாதவங்களாம் வந்து இதுனாக்கா என்ன அர்த்தம்? நல்ல அனுபவம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனையே கிடையாது, நல்லா போயிட்டு இருக்குது. 40 தொகுதின்றது ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கும். அது இன்னும் அதில் இன்னும் 40 வந்து 32 ஆகுனா மெஜாரிட்டி கம்மியாகிடுதுல்ல. அதுக்காக தான் அவர் கேட்குறாரு. 40 தொகுதின்றது மெஜாரிட்டி அதான் மெஜாரிட்டி கம்மியாகிடுதுல்ல. 42 42 தொகுதி 32 தொகுதி ஆகினா மெஜாரிட்டி கம்மியாகிடுது. அதுக்காக ஸ்டாலின், தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து அதுதான் எதிர்க்குதுன்னு எதிர்க்காரு. இதெல்லாம் இவர் பாஜக ஆளுங்க பண்ணுறது தான். மோடி பாய், அமித்ஷா, நிர்மலா சீதாராம் அவங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாம். சும்மா தொகுதி கம்மி பண்ணிட்டு ஒரு டம்மி ஆக்கிறோன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் யாருமே விட மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, எந்த கட்சியும் விட மாட்டாங்க. இப்போ ராம்தாஸ் இருக்கார், விஜயகாந்த் கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட்டு, திருவண்ணாமலை, எவனுமே விட மாட்டாங்க. எல்லாம் கூட சேர்ந்து நின்று போராடுவாங்க. கண்டிப்பாக சொல்கிற மாதிரி நடக்கும். அப்படியா? அப்போ மக்கள் கம்மியா தமிழ்நாட்டில்?
அவங்க சொல்கிறது கரெக்டு தான், வேறு என்ன இல்லை. இது கடைசி இதாகி போச்சு, கடைசி ஸ்டேட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு, அவ்வளோதான். நம்ம அடிமட்டம்லாம் பார்க்குறாங்க மேல் இடத்துல, இது மாதிரினா அவங்க பவர் இருக்குது பண்ணுறாங்க, அவ்வளோதான். பவர் இல்லைன்னா அவர் யாரோ நம்ம யாரோ தெரியாமல் போயிடும். இப்போ நீ நானும் இருக்கிறோம், அப்படி தான் பொதுவாக தான் பார்க்க முடியும். எப்போவுமே பதவியில் இருந்தால் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கலாது இல்லை. அதுதான் இப்போது பார்லிமெண்ட்டில் இப்போ வந்து 845 சீட்டு வச்சுருக்கிறான் கவுன்சிலில். இல்லை, அந்த 840 சீட்டு வந்துக்கிட்டு பிஜேபி ஒதுக்கப்பட்ட சீட்டு வந்து ஒரு 450 சீட்டுன்றான். எப்படி 450 சீட்டு மிச்சம் மீதி இந்த வட மாநில இந்த தென் மாநிலத்துக்கு வந்துடுறாங்க, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணியில் வந்துக்கிட்டு மொத்தமாகவே இப்போ தமிழ்நாடு தான் டாப்பாக இருக்குது, 40 சீட்டு. அந்த கூட்டணிக்கு இவங்க தான் பேஸு. இது குறைச்சிட்டாங்கன்னா அவங்களோட வாய்ப்பு போயிடும். வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கு எம்பி ஃபுல்லாக அவங்கள இருந்தால் அவங்க பண்ணுறது தானே அது. எம்பி எல்லாம் வட மாநிலத்தில் ஃபுல்லாக வட மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே எம்பிங்க அதிகமாக எடுப்பாங்க. அப்போ நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிற இது அவங்களுக்கு தேவைப்படாது. அப்போ அவங்க எம்பிங்க அதிகமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் இப்போ இருக்கிற பிஜேபி அதுக்காக தான் கொண்டு வருது. இப்போ தென் மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதிலெல்லாம் வந்து அந்த கம்மியாக தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு எல்லாமே கம்மியாகும். மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால மறுசீரமைப்பு பண்ணாக்கா எம்பி தொகுதி ரொம்ப கம்மியாகும். அப்போ அவங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அது யாருக்கு லாபம்? அவங்களுக்கு தான் லாபம். ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது வந்து சரியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. மறுசீரமைப்பு தேவையில்லை இப்போதைக்கு இந்தியாவுக்கு தேவையில்லை. தொகுதியே போனாலும் இருக்கும். ஆனால் 8 தொகுதி போகிறதுக்குள்ள இது பூரா அது அவரு தலைமையிலும் கீழே இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து நிறைய ஒரு அணிகை உருவாக்கி இருக்கிறாங்க. துரோட்டன் அது இந்தியா கூட்டணி பூரா வராங்க. இந்தியா கூட்டணி இல்லாத ஒரு அமைச்சர்கள்லாம், முதலமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து பங்கேற்க வராங்க. அது வந்து இப்போ பார்க்கும்போது என்ன ஆகு அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சட்ட ரீதியாக வரும்பொழுது உச்சநீதிமன்றத்திலேயே அது வந்து அநேகமாக அதுக்கு ஸ்டே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது என் பார்வைக்கு. நீதிமன்றத்துடைய பிரச்சனைகளில் எப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிபுணர்கள் பூரா, வழக்கறிஞர்கள் பூரா ஒரு பெரிய ஆய்வுக்குழு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி வருதா, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு. பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள்லாம் நிறைய வந்து தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. நீதிமன்றத்தில் அதை தீர்ப்பு சொன்னாலும் கூட அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அது ஒரு புறத்தில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வாழுது தேயுதுங்கிறதெல்லாம் சரி, ஆனாலும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாம் கோட்டை விட்டுட்டார் அவர் அப்படிங்கிறதும் அதுவும் இல்லை. கோட்டெல்லாம் ஒன்றும் விடலை. எல்லாம் வந்து இந்த களத்தில் வரும்பொழுது, திராவிட முன்னேற்ற களத்துக்கு ஒரு அரசுக்கு இதுக்கெல்லாம் நெருக்கடி வரும்பொழுது, தொகுதி மறுசீரமைப்புலாம் வரும்பொழுது இந்த அணிகள் என்பது எல்லாம் போராடும், கடுமையான ஒரு போராட்டம் வரும். இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு போராட்ட களமாக உருவாகும். ஆமாம், கரெக்டு தான். அது கரெக்டு தான் சொல்கிறது. இப்போது வெளி மாநிலத்தை பார்த்தீங்கன்னா 60, 50 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டாலின் எப்படி எது சொல்கிறாரு அதாம்மா கரெக்டு. எனக்கு அதை பற்றி தெரியல. நான் இப்போதைக்கு அது அவர் சொல்கிறது தான் கரெக்டு. அவர் எல்லாமே இது பண்ணி தான் சொல்லியிருப்பார், தப்பாலாம் சொல்லியிருக்க மாட்டார். டெல்லியில் நம்ம கை காட்டுறவங்க பிரதமராக இருந்து நல்லா ஆட்சி பண்ணால், ஏன் கலைஞர் எல்லாரும் ஐக்கிய குஜரால், விபி சிங், மன்மோகன் எல்லா பிரதமரே எல்லா தமிழ்நாடுக்கு நல்ல திட்டம் வந்துச்சு. ஆனால் மோடி உக்காந்து நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் கிடையாது. மெயினாக நம்ம தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, ஓர வஞ்சனையாக பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இந்த பாஜக ஆட்சியில் 15 வருஷம், இந்த 12 வருஷம் ஆயிடுச்சு. 2 தேர்தல் முடிஞ்சு 3ஆவது தேர்தல். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்ட நிதியோ இல்லை வேலை வாய்ப்புகள் எது இவங்க ஆள்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க இவங்க வந்து பழைக்கிறான். அப்போ பார்த்துக்கோங்க, பாஜக நம்பி ஓட்டு போடுறாங்களா, அவங்க மாநில வேலை வாய்ப்பு ஏதாவது வளர்ச்சி பண்ணிடுற ஒன்றுமே இல்லையா. எல்லாம் தமிழ்நாடை நோக்கி வராங்க. அப்போ என்ன, இங்கே தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது. அப்போ தமிழ்நாடு என்ன பண்ணும்? அதனால தான் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எது பண்ணாலும் மோடி வித்த தமிழ்நாட்டில் பலிகாது, பிஜேபி வராது தான் ஒன்று. இல்லை, நான் என்ன அப்படின்னு கேட்குறேன், தமிழகம் வந்து ஒரு 31 இடங்க, கேரளா, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு இடம், கர்நாடகா அதெல்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் வந்து காங்கிரஸுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ இவங்க வந்து அப்படி இருக்கும்போது வந்து வட மாநிலத்திலையும் வந்து இந்திய கூட்டணிங்கிறதே கால் ஊண்டி தானே இருக்குது. அந்த மக்கள் வந்து அவங்களும் ஓட்டு போடுவாங்கல்ல, எல்லாமே வந்து அப்படி போட்டுருவாங்க அப்படின்னு என்ன கணக்கு இருக்குதுன்னு கேட்குறேன். ஏதாவது அந்த பொட்டி இருக்குதுல்ல, அந்த பொட்டியில் ஏதாவது கோல்மால் பண்ணால் உண்டு. அதுவும் இப்போ வந்து வாக்குச்சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அதில் வந்து நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னு வாக்குச்சீட்டு அது இதெல்லாம் வரும்பொழுது அவங்க வெட்ட வெளிச்சம் நிறையா தெரிஞ்சு போகும். கடந்த தேர்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு. தேர்தல் கமிஷன் வந்து அதெல்லாம் வந்து என்னான்னு கேட்கல, என்னான்னு முறைகேடு கேட்கல. உச்சநீதிமன்றம் வந்து அதெல்லாம் கண் மூடிக்கிட்டு இருந்தான். நீதிமன்றமே ஒரு மாதிரியாக இருந்தது.
அதெல்லாம் இப்போ வந்து அப்படி நடக்காது. அப்படி நடந்தாலும் வந்து இந்த இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதெல்லாம் அஞ்ச போகிறதில்ல, அஞ்சாது. அது எதிர்கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது மறுபடியும் வரும். அதே நேரத்தில் அதனால் வந்து என்ன அப்படின்னா மறுபடியும் வந்து அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். பிஜேபியை மீண்டும் மீண்டும் தோற்கடிப்பார்கள். ஒரு இடம் கூட அங்கே எட்டி பார்க்க முடியாத நிலவே ஆகும். இவர் அண்ணாமலை எவ்வளோ குட்டிகரணம் போட்டாலும் சரி தான், அவர் எவ்வளோ தரையில் உருண்டாலும் சரி, சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளோதான் உருண்டாலும் பிறண்டாலும் சரி, தமிழகத்துடைய இங்கெல்லாம் ஒன்றும் மக்கள்லாம் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்க இதோட கொடூரமான எல்லா சித்திரவதைகளும் செஞ்சாலும் சரி, இது ஒரு சித்திரவதை தான். இது ஒரு மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு சித்திரவதை. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த கூட்டணி என்பது இந்தியா முழுவதும் போராடும். அது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று